رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் 6வது சுற்று. இந்த 6வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்று. இந்த கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்று என்பது அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும். அது கொஞ்சம் கஷ்டம்தானா ரொம்ப கஷ்டம்தானா அப்படிங்கிறது அந்த அணியினர் தான் முடிவு செய்யணும். முடிவு செஞ்சலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அல் மாயிதா அணியினருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூத்த மகள் பெயர் என்ன? ஏ ருகையா ரலியல்லாஹு அன்ஹா, பி உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, சி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, டி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. மிக ஈஸியான கேள்வியா வந்துருச்சு. சி ஃபாத்திமா ரலியல்லாஹு. தம்பி உனக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள் பெயர் என்ன? படிச்சிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா? சி ஃபாத்திமா ரலியல்லாஹு. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட். போயிடலாமா? போயிடலாம். ஒருவேளை நீங்களும் போட்டி போட்டு மின்னிட்டு வர்றீங்க. பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, சி என்பது தவறான பதில். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் ஹாக்கிம் 6634வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம்தான். கேள்வி 2 அல் அராஃப் அணியினருக்கு. ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களின் ஒருவரான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பொது நிதியிலிருந்து எத்தனை திர்ஹம் வழங்கப்பட்டது? ஏ 4000 திர்ஹம், பி 3500 திர்ஹம், சி 5000 திர்ஹம், டி 10000 திர்ஹம். கம்ப்யூட்டர் ஜி டைம் ஸ்டார்ட். சி 5000 திர்ஹம். சி 5000. சி. தப்பா சொன்னா மார்க் போயிடும். ஈக்குவலா இருக்கீங்க. சி. படிச்சிருக்கீங்களா? கெஸ்ஸிங்கா? படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்க. படிச்சது தப்பா போயிரும்னு நினைக்கிறேன். பாப்பா கம்ப்யூட்டர் ஜி, இவர் படித்தது சரியா? 3500 திர்ஹம் என்பதுதான் சரியான பதில். இது புகாரியில 3912வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. பின்தங்கி சென்று விட்டீர்கள். கவனமா இருக்கணும். கேட்டு மசூரா பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான். கேள்வியின் 3வது கேள்வி அல்நூர் அணியினருக்கு. ரெடியா? தயாரா? அவர்களுக்கான கேள்வி, உண்மையான வீரன் யார்? பிறரை வீழ்த்துபவர், பிறருக்கு உதவி செய்பவர், கோபத்தை அடக்குபவர், பிறரை அரவணைப்பவர். சி கோபத்தை அடக்குபவர். டப்பு பதில் சொல்றீங்களே. லாக் பண்ணிடலாமா? இப்போ முதல் இடத்துக்கு போயிட்டீங்க. இப்போ நீங்க தான் டாப்ல வர்றீங்க இப்போதைக்கு. கம்ப்யூட்டர் ஜி, கோபத்தை அடக்குபவர் என்பது சரியான பதில். இது புகாரியில் 6114வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மக்களை தனது பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையில் வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவனே ஆவான் என்ற செய்தி புகாரியில் 6114வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் கிடைக்கிறது. மார்க்கம் அதை தான் உபதேசமாக சொல்கிறது. சரிதானே? சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம். கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் 4வது கேள்வி அர்ராத் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, உமர் ரலியல்லாஹு அவர்களின் மெய்காவலர் யார்? எர்பஹு, எர்பாவு, தர்பாவு, எர்பல். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ரொம்ப கஷ்டமான கேள்வி வந்துருச்சா? எர்பஹு, எர்பாவு, தர்பாவு, எர்பல். சொல்லுங்க. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. டைம் முடிய போது. கன்ஃபார்ம் தானா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் சி என்பது தவறான பதில். ஆப்ஷன் பி எர்பு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 3094வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றில் மிக விறுவிறுப்பாக
இந்த சுற்று சென்றது. இதில் அல்நூர் அணியினர் முன்னணி பெற்றிருக்கின்றனர். அடுத்ததாக நானா நீயா சுற்று. இந்த சுற்றுல ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு 4 பதில்கள் வரும். அந்த கேள்வியும் பதிலும் வந்தது பிறகு உங்களிடத்தில் கூடிய அந்த பர்சரை அழுத்த வேண்டும். யார் முதலில் அழுத்துறாரோ அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரியா? உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் என்ன? ஏ சுமையா, பி ருஹையா, சி ஆத்திரா, டி உமையா. அந்த வாய்ப்பை அல்மாய்தானினர் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் சொல்லலாம். உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இயற்பெயர் என்ன? ஏ சுமையா, பி ருஹையா, சி ஆத்திரா, டி உமையா. பி ரொக்கையா. பி ருஹையா. பார்த்துருவோமா? ருஹையா அப்படிங்கிறது சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். அந்த வாய்ப்பை அடுத்தவர் யார் சொல்றா? நீங்க பர்சர் அழுத்தா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அல் அராஃப் அணியினர் அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். உமையா. உமையா டி. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். போன ட்ரிப்பு இழந்த மதிப்பெண்ணை இந்த ட்ரிப்பு பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா? பிடிச்சிருவீங்க. உமையா என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் ஹாக்கிம் 6857வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. நானா நீயா சுற்றின் 2வது கேள்வி. உஸ்மான் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா எத்தனை வயதில் மரணித்தார்கள்? ஏ 3 வயது, பி 7 வயது, சி 6 வயது, டி 8 வயது. பர்சர் அழுத்தினா தான் வாய்ப்பு கிடைக்கும். அல்நூர் அணியினர் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா எத்தனை வயதில் மரணித்தார்கள்? ஏ 3 வயது, பி 7 வயது, சி 6 வயது, டி 8 வயது. டைம் ஸ்டார்ட். 7 வயது. 7 வயது. பி 7 வயது என்பது தவறான பதில். இந்த வாய்ப்பு அடுத்தவருக்கு வழங்கப்படுகிறது. யார் அழுத்துறா? அந்த வாய்ப்பை அல் அராஃப் அணியினர் பெறுகிறார்கள். ஆப்ஷன் ஏ 3 வயது. ஆப்ஷன் ஏ 3 வயது. 3 வயது என்பது சரியான பதிலா? பார்த்துடலாமா? கம்ப்யூட்டர் ஜி 3 வயது என்பது தவறான பதில். சரியான பதில் 6 வயது என்பதுதான் சரியான பதில். இது அல் இஸ்தியாஃப் என்ற நூலில் 3343வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. 2 பேருமே கெஸ்ஸிங்ல சொல்லியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைக்காமே போய்விட்டது. சரியா? நானா நீயா சுற்றின் 3வது கேள்வி. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா இருவருக்கும் மத்தியில் கால இடைவெளி எவ்வளவு? ஏ 7 வருடம், பி 3 வருடம், சி 6 வருடம், டி 4 வருடம். அந்த வாய்ப்பை அர்ராத் அணியினர் பெறுகிறார்கள். டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் பி 3 வருடம். ஆப்ஷன் பி 3 வருடம் என்பது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். இதற்கு ஆதாரம் ஹாக்கிம் 4246வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த சுற்றின் 3வது கேள்வி. நானா நீயா. ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த போர் முடிந்த பிறகு மரணித்தார்கள்? ஏ உஹது போர், பி பத்ர் போர், சி ஹுனைன் போர், டி அகல் போர். 2வது முறையும் அர்ராத் அணியினர் அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ருஹையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த போர் முடிந்த பிறகு மரணித்தார்கள்? ஏ உஹது போர், பி பத்ர் போர், சி ஹுனைன் போர், டி அகல் போர். சரியான பதிலை சொன்னால் 100 மதிப்பெண் கிடைக்கும். பார்த்தரலாமா?
ஆப்ஷன் பி பதிருப்போர். ஆப்ஷன் பி பதிருப்போரா? சரியான பதிலை மீண்டும் சொல்லி இருக்கிறீர்கள். பார்த்தலாமா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதில். இது ஆதாரம் பைஹக்கியில் 12வது பாகத்தில் 498வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நானானியா சுற்றின் இறுதி கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு எத்தனை மாதங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிருடன் இருந்தார்கள்? ஏ 8 மாதம், பி 6 மாதம், சி 9 மாதம், டி 7 மாதம். இந்த வாய்ப்பை அல் மாயிதா அணியினர் பெற்றிருக்கிறார்கள். சொல்லலாம், உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். நீங்களும் ரொம்ப மதிப்பெண் கம்மியாக தான் இருக்கிறீங்க. யோசிச்சு நிதானமாக தம்பிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. தெரியுமா, நீங்கள் பயானில் கேட்டிருப்பீங்க. இதில் பல கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது இவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களும் இந்த கேள்விகளை உள்வார்ந்து நமக்கு தெரியுமா என சோதிப்பதற்காக சில கஷ்டமான கேள்விகளும் மாறி வரும். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது நிறைய பயானில் கேட்டிருப்போம். சொல்லுங்க. சி 9 மாதம். சி 9 மாதம் என்பது தவறான பதில். அடுத்த வாய்ப்பு யாருக்கு? அல் அராஃப் அணியினர் பெறுகிறார்கள். பி 6 மாதம். பி 6 மாதம் என்பது சரியான பதில். இதற்கு ஆதாரம் புகாரியில் 3903வது செய்தியாக நபிகளார் அவர்கள் மரணித்த 6 மாதம் பிறகு அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 3903வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த இந்த நிகழ்ச்சியின் இதுவரை 6 சுற்றுக்கள் நிறைவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு அணியும் மாறி மாறி மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். இந்த 6வது சுற்றின் இறுதியில் அல் மாயிதா அணியினர் 200 மதிப்பெண்கள் எடுத்து, அடுத்ததாக 250 மதிப்பெண்கள் எடுத்து அல் ராது அணியினர் இருக்கிறார்கள். அடுத்ததாக அல் நூர் அணியினர் 375 மதிப்பெண். முதலிடத்திலிருந்து கொஞ்சம் பின்ன போயிட்டீங்க. முதலிடத்தில் 475 மதிப்பெண்ணுடன் அல் அராஃப் அணியினர் இருக்கிறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் 100 மார்க் டிஃபரெண்ட் இருக்கு. பிடிச்சிடலாமா? நீங்களும் கொஞ்சம் நெருங்கி வந்துடலாம். பார்த்துடலாமா? அடுத்த சுற்றுக்கு போயிடுவோமா? அடுத்த சுற்று கண்டுபிடி கண்டுபிடி. இந்த சுற்றுல வந்து உங்களுக்கு கேள்வி கொடுக்கப்படும். அந்த கேள்விகளை நீங்களே தேர்வு செய்யலாம். கேள்வி தெரிந்த பிறகு அங்க வந்து உங்களுடைய அணியிலிருந்து ஒருவர் வந்து நிற்க வேண்டும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கான பதில் அந்த பால்ல இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும். சொன்னால் உங்களுக்கு 100 மதிப்பெண், இரண்டாவது வைப்பவர்களுக்கு 80, 60, 70 மதிப்பெண் கிடைக்கும். சரியா? கொஸ்டினை தேர்வு செஞ்சுக்கிட்டு விடையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரணும் அங்க. சரியா? பார்த்துருவோமா? பார்த்துக்குங்க, விட்டுறாதீங்க. முதல் பரிசு போயிடும். ஆன்சர் கேட்டுக்கிட்டீங்களா? உங்களுடைய அணியினரோட ஆன்சர் கேட்டுக்கிட்டாச்சா? இங்கே நிலுக்குங்க, உங்கள் இதில் நிற்குங்க. ரைட். அடுத்தது ரெடி ஆயிடுச்சா? பதில் தெரியுமா தம்பி? தெரிஞ்சிடுச்சா இல்லையா? வாங்க அடுத்தது. ஆன்சர் தெரியுமா? ரெடி ஆகிட்டீங்களா? வெரி குட். நில்லுங்க. வாங்க அடுத்தது. ஆன்சர் தெரியுமா? உங்கள் டீம் நில்லுங்க. எங்க அன்னூர் அணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் அந்த பால்ல இருக்கும், ஒட்டி இருக்கும். அதை கொண்டு வந்து யார் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 மார்க், இரண்டாவது வைக்கிறவங்களுக்கு 80 மார்க், மூன்றாவது வைக்கிறவங்களுக்கு 70 மார்க், நான்காவது வைப்பவர்களுக்கு 50 மார்க்குன்னு கொடுக்கப்படும். சரியா? வாங்க. அந்த 30 செகண்ட்ல அந்த பாலை கொண்டு வந்து வச்சா மதிப்பெண் வரும். நீங்க டயத்தை விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, பின்னாடி போயிருவீங்க ரொம்ப. ரெடி, ஸ்டார்ட். அல் மாயிதா அணியினர் முதலிடத்திற்கு வந்திருக்கிறாங்க. சரியான பதிலா பார்த்துருவோமா? இரண்டாவது யார் வரப்போகிறா? 10 செகண்ட் தான் இருக்கு. 10, 9, 5. இரண்டாவது இடத்துக்கு அல்நூர் வந்துட்டாங்க. நேரம் முடிந்து விட்டது. 2 பேரும் வந்துருங்க, வந்துருங்க. 2 பேரும் டைம் முடிஞ்சிருச்சு. அந்த நிலைங்க. 4 அணியினர் தங்களுடைய பதிலை கண்டுபிடித்து வந்திருக்கிறார்கள். அல் மாயிதா அணியினர் முதலில் வந்தார்கள். அவர்களுக்கான கேள்வி
தஜ்ஜாலின் கண்ணுக்கு எந்த பழத்தை உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? திராட்சை என்பது சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகிறார். இப்போதான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கார் இந்த பையன். இரண்டாவது அல்நூர் வந்தார். அவருக்கான கேள்வி, அல்லாவின் தூதரே, எனக்கு என் கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அளித்ததை தவிர வேறு செல்வம் எதுவும் என்னிடம் இல்லை, அதை நான் தர்மம் செய்யலாமா என கேட்டவர் யார் என்ற கேள்விக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். மற்ற 2 பேரும் கேள்விக்கான பதிலை எடுக்காத காரணத்தினால் மதிப்பெண் எடுக்கவில்லை. அதில் அல்மாய்தா அணியினர் 100 மதிப்பெண், அல்நூர் அணியினர் 80 மதிப்பெண். இந்த சுற்று இதோடு நிறைவேறுகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். இன்னும் 3 சுற்றுக்கள் இருக்கிறது. அந்த 3 சுற்றில் அதிக மதிப்பெண் எடுத்தால் முதல் பரிசை வெல்வீர்கள். அடுத்த சுற்று செய்கையும் பதிலும். இந்த சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குர்ஆன் அத்தியாயங்களின் தலைப்புகள் அந்த குடுவையில் இருக்கும். ஒவ்வொரு அணியினரும் அதில் எடுத்துக்கலாம். அந்த தலைப்பின் தமிழ் பொருளை நீங்கள் செய்கையின் மூலம் காட்ட வேண்டும். உங்கள் அணியினர் அதற்கு பதில் சொன்னால் அதற்கான மதிப்பெண் கிடைக்கும். சரியா? முதல் அணி, அந்த வாய்ப்பை பெறக்கூடியவர்கள் அல்நூர் அணியினர். மைக்கில் நீங்கள் பதில் சொல்லலாம். அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. தெரியுதா? என்னது? செய்ய சொல்லணும். சரியா? பாத்துருவோமா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். பின் 37 வினாடி, 36 வினாடி. இழுத்து முறுக்கு கயிறு. முறுக்கு கயிறு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அதை சொல்லுங்க, இன்னும் டைம் இருக்கு. அதுதான், ஆனா அதை நெருக்கமாக சொல்ல வேண்டும். சொல்லுங்க. முறுக்கிய கயிறு. இன்னும் முறுக்கிய கயிறு, முறுக்கேறிய கயிறு என்பதுதான் சரியான பதில். இது அத்தியாயம் 111 அல் மசத் அத்தியாயத்தின் தமிழ் பொருள். பரவாயில்ல, போயிட்டீங்க. இப்போ டாப்ல நீங்க தான் இருக்கீங்க, அப்படிதானே? பார்ப்போமா அடுத்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்ட்டு. அடுத்த வாய்ப்பு செய்கையும் பதிலும் அல் மாய்தா அணியினருக்கு. வாங்க, எடுத்துருவாங்க. ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இதில் மார்க் எடுத்தீங்கன்னா டாப்பில் போகலாம். இதுக்கான தமிழ் அர்த்தம் புரியுதா? சொல்லணும். சொல்லிடலாமா? கம்ப்யூட்டர்ஜி, டைம் ஸ்டார்ட். நீங்கள் சொல்லலாம். அப்பாவுக்கு சொல்லுங்க. பஞ்ச் பண்ணுமா? நல்லா தான் சொல்றாரு அவரு, கரெக்டாக தான் சொல்றாரு அவரு. ஐயா இருக்கு. அவர் கரெக்டான செய்கை காட்டுறாரு. நீங்க புரிந்து கொள்வதில் சீக்கிரம் வேற மாதிரி புரிய வைங்க அவருக்கு. கையை இருக்கணுமா அப்படின்னு சொன்னா தெரியணும். வீரமா? உங்களுக்கு நேரம் முடிந்து விட்டது. அவர் நல்லா சொல்றாரு, வெற்றி அப்படி சொல்றாரு. போரில் கிடைத்த வெற்றி பொருட்கள். அதான் வெற்றியான்னு கேட்டேன். அதுதான் தலைப்பு. அல் அன்பால் அத்தியாயத்தின் தமிழ் பெயர் பொருள். ஓகேவா? செய்கையும் பதிலும் சுற்றின் அந்த வாய்ப்பை அர்ராத அணியினர் பெறுகிறார்கள். அணியினருக்கான தலைப்பு என்னன்னு பார்ப்போமா? படிச்சுக்கிட்டீங்களா?
தெரியுதா? என்ன பாருங்க, அங்கே போய் வருங்க, அங்கே என்ன சொல்லுங்க, அங்கே போங்க. டைம் ஸ்டார்ட். ரைட். பேசக்கூடாது, வாயால பேசாம சொல்லுங்க. சூரியன். இன்னும் 8 வினாடி தான் இருக்கிறது. டைம் முடிந்து விட்டது. என்ன தலைப்பு? மறுமை நாள் அப்படிங்கிறத அவர் சொல்றார். சுடும் அப்படிங்கிறார். அத்தியாயம் 75 அல் கியாமா அத்தியாயத்தின் தமிழ் பொருள் மறுமை நாள். சரியா? வாங்க அடுத்த சுற்றுலா அதிக மதிப்பெண் எடுக்கலைங்கன்னு பார்ப்போமா? அடுத்தது செய்கையும் பதிலும் என்ற சுற்றின் அல்மாய்தா அணியினருக்கான முடிஞ்சா? எந்த 2 டீம் தான் இருக்கோ? அவங்களும் முடிச்சு, உங்களுக்கு மட்டும் தான் இருக்கா? சரி. செய்கையும் பதிலும் சுற்றின் இறுதி வாய்ப்பு அல் அராஃப் அணியினருக்கு. கரெக்டா சொன்னாதான் மார்க்கு. அவங்க லீடிங்ல இருக்கிறாம அல்நூர். சரியா? பாத்துருவோமா? படிக்க தெரியுமா? படிச்சிட்டியா? சரியா தான் பதில் தானா? கேட்க வேணாம், உன்ட்ட நீயே சொல்லிடுவேன். பாத்துருவோமா? போங்க, இங்க இல்லைங்க. ரெடி, ஸ்டார்ட். ரொம்ப சீரியஸா நினைக்கிறாங்க. அடி காய் ரத்தம். ரத்தம். பாதி பதில் நெருங்கிட்டாங்க. அடி ரத்தம், காயம், முட்டி காயம், நல்லா தெளிவா அழகா சொல்றாப்ல. பாதி பதில சொல்லிட்டீங்க, மீதி பதில அவர் நல்லா கரெக்டா சொல்றாரு. அடி காயம், முட்டி. டைம். கடி. கடி. நேரம் முடிந்து விட்டது. என்ன உங்களுக்கானது சொல்லுங்க. ரத்தம்னு சொல்றாரு, கட்டின்னு சொல்றாரு. ரத்த கட்டியை தான் அவர் சொல்றார். நல்லா தெளிவாக சொன்னார். 96வது அத்தியாயம் அல் அலக் அத்தியாய தலைப்பின் இரத்த கட்டி என்பதை தான் அந்த பையன் நடிச்சு காட்டினாப்ல. அல் அராஃப் அணியினர் சரியான பதிலை சொல்லாததனால் மதிப்பெண்ணை இழக்கிறீர்கள். அப்ப இதுவரை 9 சுற்று நிறைவடைந்து விட்டது. இதுவரை 8 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. இதுவரை 8 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. முன்னணியில் இருந்த அல் அராஃப் அணியினர் பின்னோக்கி சென்றிருக்கிறார்கள். மதிப்பெண்ணில் சற்று குறைவாக இருந்த அல்நூர் அணியினர் இப்போ கொஞ்சம் டாப்ல வந்துட்டாங்க. போட்டி கடுமையாக இருக்கிறது. மற்ற 2 அணியினரும் 3வது இடத்துக்கான போட்டி தான் அவங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் மதிப்பெண் நிறைய இடைவெளி இருக்கிறது. 9வது சுற்று கேட்டு சொல். கேட்டு சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டா 100 மதிப்பெண். உங்களுடைய போன் ஆஃப் ஃப்ரெண்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா 50 மதிப்பெண். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்று கேட்டு சொல் சுற்று. இதில் 2 அணியினர் மிக விறுவிறுப்பாக அதிக மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டு யார் முதலிடத்தை பெறப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பை நம்மிடத்தில் உருவாக்கியிருக்கிறார்கள். யார் முதலிடத்தை பெறப்போகிறார்கள் என்பதற்கான இறுதி 2 சுற்றுக்கள். அதில் 9வது சுற்று கேட்டு சொல். கேள்வி அவர்களுக்கு கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு அவர்களே பதிலி சொன்னால் 100 மதிப்பெண் கிடைக்கும். தொலைபேசி உதவியை நாடினார்கள் என்று சொன்னால் 50 மதிப்பெண் கிடைக்கும். இந்த கேட்டு சொல் சுற்றின் முதல் கேள்வி அல்மாய்தா அணியினருக்கு. கபிடர்ஜி, இவர்களுக்கான கேள்வி: எந்த போரின் போது தாகங்கள் ஏற்பட்டு சிரமமான காலகட்டத்தை நபித்தோழர்கள் அடைந்தார்கள்? ஏ தபுக் போர், பி பத்ர் போர், சி ஹுனைன் போர், டி அகல் போர். உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். நீங்களா சொன்னா எந்த போரின் போது தாகங்கள் ஏற்பட்டு சிரமமான காலகட்டத்தை நபித்தோழர்கள் அடைந்தார்கள்?
ஏ தபுக் போர், பி பத்ரு போர், சி ஹுனை போர், டி அகல் போர். லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. டி அகல் போர். பி டி அகல் போர். டி அகல் போர். டைம் இருக்கு, கன்ஃபார்மா? கேட்டுங்க, மீண்டும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிங்க. அகல் போர் பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, எந்த போரின் போது தாகங்கள் ஏற்பட்டு சிரமமான காலகட்டத்தை நபித்தோழர்கள் அடைந்தார்கள் என்பதற்கு அகல் போர் என்ற தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதில் தபுக் போர். இதற்கான ஆதாரம் இப்னு ஹிப்பான் பாகம் 4 பக்கம் 223. அடுத்த கேள்வி, கேட்டு சொல். இந்த கேள்வி யாருக்கு செல்கிறது என்று சொன்னால் அர்ராத் அணியினருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபு குஹாபா அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி, ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை அபு குஹாபா அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி, ஹிஜ்ரத்திற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. டைம் இருக்கு, போன் ஆஃப் கேட்டுக்கலாம். அபூபக்கர் அலி அவர்களின் தந்தை அபு ஹுஹாஃபா அவர்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றார்கள்? டைம் இருக்கு. மக்கா வெற்றி, ஹிஜ்ரத் பிறகு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, ஆப்ஷன் டி என்பதை சொல்லியிருக்காங்க. லாக் பண்ணிடலாமா? தவறான பதில். நிறைய ஹதீஸில் பார்த்துருப்போம். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்கான ஆதாரம் அகமதில் 12174வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு சுற்று தான் இருக்கு. அதுலயாவது நல்ல மதிப்பெண்ணை சொல்லி 3வது இடம் 4வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இருவரும். இப்போ முதல் இடத்தை யார் பெறுவது என்பதில் கடுமையான போட்டி அல்-நூர் அணியினருக்கும் அல் அராஃப் அணியினருக்கும் இருக்கிறது. கேட்டு சொல் சுற்றின் அடுத்த கேள்வி அல்-நூர் அணியினருக்கு. காபாவின் மீது சத்தியம் செய்வது இணை வைப்பு என்று உணர்த்தியவர் யார்? ஏ உபை என்ற யூதன், பி யூதர்களில் ஒருவர், சி கிறிஸ்தவர்கள், டி இதில் எதுவும் இல்லை. போன்ல கேட்டீங்களா? போன்ல கேட்கலாம். நீங்களே சொல்லிடுறீங்க. சொல்லுங்க. எப்படி? பி யூதர்களில் ஒருவர். யூதர்களில் ஒருவர் என்பது பதிலா? கம்ப்யூட்டர் ஜி, யூதர்களில் ஒருவர் என்பது சரியான பதில். நீங்க போனா ஃப்ரெண்டை தொடர்பு கொள்ளாதனால 100 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறது. இதற்கான ஆதாரம் நசையில் 3713வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை நல்ல மதிப்பெண்ணோடு முன்னணியில் முதலிடத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் ரொம்ப டஃப் பார்த்துங்க. இதில் வின் பண்ணாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும். பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி, கேட்டு சொல் சுற்றின் இறுதி கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. போனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பதில் சொன்னா 100 மார்க். மன்னரை நெருக்கடி இல்லாமல் ஆக்கப்படுவதாக இருந்தால் எந்த நபித்தோழருக்கு ஆக்கப்பட்டிருக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சி சாத் பின் ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு, டி சாத் பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு.
ஃபோன்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்களா சொன்னால் 100 மார்க். முயற்சி பண்ணலாம். 30 செகண்ட் வரைக்கும் நீங்களா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டுக்கு 30 செகண்ட் இருக்குது. சாது பின் அபி வக்காஸ். ஷாதி பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? 100 மார்க்கை பெறணுங்கிறதுக்காக ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டை கேன்சல் பண்ணுறீங்க. பாப்போமா கம்ப்யூட்டர் ஜி? சரியான பதில் இல்லை. சரியான பதில் எது? சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் பலாயுலுஸ் சஹாபா என்ற கிரணத்தில் 1448வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அல் அராஃப் அணியினர் பின்னே இருக்கிறீர்கள். வெற்றி வாய்ப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய அணி அல்நூர். இறுதி சுற்று. மார்க்கத்தை சொல், மதிப்பெண்ணை வெல். யார் மார்க்கத்தை சொன்று மதிப்பெண்ணை வென்று முதலிடத்தை பிடிக்கப் போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி. கற்பிக்கப்படும் பாடங்கள்: இஸ்லாமிய கொள்கை விளக்கம், அரபி மொழி பயிற்சி, அரபி மொழி இலக்கணம், ஹதீஸ் கிரந்தங்கள், ஹதீஸ் கலை, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலு தப்சீர், நபிமார்கள் வரலாறு, வாரிசுரிமை சட்டங்கள், இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள், மதுஹப் சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு, பேச்சுக்கலை, அரபி, தமிழ், ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள். கல்லூரியில் இணைவதற்கான தகுதி: திருக்குர் ஆன் சரளமாக ஓதத் தெரிந்திருக்க வேண்டும். தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும். கல்வி காலம் 4 ஆண்டுகள். முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது. இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளும்களை உருவாக்க உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புவோர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க். IFSC கோட் IDIB 000M016 மண்ணடி பிரான்ச் சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் 9 சுற்றுக்கள் இதுவரை நிறைவடைந்திருக்கிறது. 10வது சுற்று. இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்களோ அவர்கள் முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அல் அராஃப் அணியினரும் அல்நூர் அணியினரும் கடுமையான போட்டி அவர்களுக்கிடையே இருக்கிறது. இந்த 10வது சுற்று மார்க்கத்தை சொல், மதிப்பெண் வெல். உங்களுக்கு 2 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 2 நிமிடத்தில் அருள்மறை வசனங்களை முன்னிறுத்தி நபிகளாருடைய பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி உங்களுடைய மார்க்க உபதேசம் இருந்தால் அதிக மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மார்க்கத்தை சொல், மதிப்பெண் வெல் சுற்றின் முதல் வாய்ப்பு 4வது இடமா 3வது இடமா தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்மாய்தானியினருக்கு வழங்கப்படுகிறது. உங்களுடைய தலைப்பை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். எடுத்தாச்சா? உங்களுடைய தலைப்புல நீங்க 2 நிமிடங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய தலைப்பு வந்து அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை அணியலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பெண்கள் எல்லாருமே பெரும்பாலும் வந்து அலங்காரம் செய்யப்பட்ட ஃபர்தாவை தான் அணியிறாங்க. நம்ம அணியக்கூடாதுன்னு பல இடத்துல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம். ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்தா ரோடை கூட்டுற மாதிரி இழுத்துட்டு போகிறது, ஸ்டோன்கள் அதிக வச்ச மாதிரி ஃபர்தா போடுறது, மற்றவங்கள கவரை வைக்கிற மாதிரி ஃபர்தா போடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உள்ள மக்கள் போடக்கூடாதுன்றத ஸ்டோன் வச்சதோ அந்த அலங்கரிக்கிற ஃபர்தாவோ மற்றவங்க பார்வைப்படுற மாதிரி செய்யக்கூடாதுன்ற அலங்கார ஆடைகள், குறிப்பாக பர்தா அணியக்கூடிய பெண்கள் அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்டோன்கள் தருவிக்கப்பட்ட பர்தாக்கள் அணிவது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அலங்காரங்கள் ஆடைகளில் இருப்பது குறித்து அல்மாய்தானியினர் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு மார்க்கத்தை சொல், மதிப்பெண் வெல் அல் அராத் அணியினருக்கு, அர்ராத் அணியினருக்கு. எனக்கு வந்திருக்கிற தலைப்பு வந்து வாக்குறுதி மீறுதல். வாக்குறுதி மீறுதல் சொல்லுங்க. இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற மிக பிரகாசம் நாக்கு தான் மெயினா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு மீறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நாக்கால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி வந்து குர்ஆனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாக்கு மீறுவர்கள் வந்து முனாஃபிக்கள் அதிகம், அடித்தட்டு நரகத்திலே இருப்பாங்க.
இதில் வந்து ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வாக்குறுதிகளையும் மர்மஸ்தானங்களையும் பாதுகாப்பவர்களுக்கு சொர்க்கத்தை வந்து சிபாரிசு பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த வாக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு கடன் வாங்கிட்டு கூட இன்றைக்கி வந்து வாக்குறுதி கேட்டாங்க நம்ம வந்து கடனாளியாக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. வாக்கு வந்து ரொம்ப மீறுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அர்ராத் அணியினர் வாக்குறுதிகள் பேணுவது குறித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடத்திற்குள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த 2 அணிகள் 2 பேருமே எல்லா சுற்றிலையும் கடுமையான போட்டியை சந்தித்தவர்கள். மார்க்கத்தை சொல்வதிலும் நாங்கள் முன்னணியாக இருப்போம் என இருவரும் தயாரா இருக்கீங்க, அப்படிதானே? அந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பு அல் அராஃப் அணியினருக்கு. உங்களுக்கு தலைப்பு சொல்லிட்டு பேசலாம். கம்ப்யூட்டர் ஜி, டைம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய தலைப்பு வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். மறுமை வாழ்க்கை தான் நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த உலகத்தில் நம்ம நிச்சயமாக ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம், மரணத்தை அடைஞ்சே தீர்வோம். நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அந்த மரணம் இல்லாத மறுமையுடைய வாழ்க்கை தான். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்பத்தை பெற்றிருந்தாலும் அந்த இன்பம் நம்மளை இங்கே நிரந்தரமாக வாழ வைக்காது. எவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வம் நம்மளை இங்கே வாழ வைக்காது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை குச்சி அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த உலகத்தை விட பெரியதுன்றாங்க. அப்போ சொர்க்கத்தில் அந்த சாட்டை குச்சியோட இடம் கிடைக்கிறது இந்த உலகத்தை விட பெருசு தான். அப்போ இந்த உலகத்தினுடைய இன்பம் என்பது ஒரு அற்பமானது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடை வீதியில் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு செத்த ஆட்டை எடுத்து மக்கள் மத்தியில் காட்டி, இதை யாராவது வெள்ளி காசுக்கு பகரமாக வாங்கிக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அதை யாரும் மக்கள் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா செத்த ஆட்டுக்கு மதிப்பு இருக்காது. அந்த செத்த ஆட்டுக்கு மதிப்பில்லாதது எந்த அளவுக்கோ அது போன்றுதான் இந்த உலகம், ஒட்டுமொத்த உலகமும். இந்த ஒட்டுமொத்த உலகமும் உங்களுடையதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது இந்த செத்த ஆட்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த உலகத்தினுடைய செல்வமோ செழிப்போ நம்மளை நிரந்தரமாக வாழ செய்யாது. நன்மையான காரியங்கள் செய்து அதற்கு முந்தி கொண்டு நம்ம மரணம் வருவதற்கு முன்னால் அந்த காரியத்துக்கு முந்தி கொண்டு மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று யார் பயணிக்கிறாங்களோ அந்த பயணம் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை தங்களுடைய உள்ளத்தில் வைத்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இன்பகரமான வாழ்க்கை அந்த மறுமை வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டோனாக என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். மறுமை வாழ்க்கை சிறந்தது என்கின்ற கருத்தை மையமாக வைத்து அல் அராஃப் அணியினர் தங்களுடைய மார்க்க செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுற்றின் இறுதியாக அல்நூர் அணியினர் உங்களுக்கான தலைப்பு. கம்ப்யூட்டர் டைம் ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ர்களும். அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ர்களும் என்ற தலைப்பில் பேச போறீங்க, பேசுங்க. பள்ளிவாசலுக்கு போனால் திக்ரு செய்யணும், தொழுணும், ஓதணும். அது மாதிரி நற்காரியம் செய்யணும். தொழுதுக்கப்புறம் திக்ருகள் ஓதணும். மதரசாவுக்கு போனால் ஓதணும், சூறா மெமரி பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பேச்செலாம் வந்து பள்ளிவாசலில் பேசக்கூடாது. அப்புறம் வந்து அல்லாஹ்வை வந்து புகழ் பற்றி பேசணும் பள்ளிவாசலில். அதுக்கப்புறம் வந்து பள்ளிவாசலில் வந்து வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நல்லா ஓதணும். பள்ளிவாசலுக்கு போனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் திக்ருகள் பண்ணும், மெயினாக திக்ருகள் பண்ணும். அதுக்கப்புறம் மெயினாக தொழுணும். அல்நூர் அணியினர் மழலையான குரலில் அவருக்கு தெரிந்த விஷயத்தை மிக அழகிய முறையில் ரசிக்கக்கூடிய வகையில் பயான் சொல்றதுங்கிறத விட அவருக்கு தெரிந்த விஷயத்தை அழகிய முறையில் என்னென்ன ஞாபகம் வருதோ அது அந்த வினாடிக்குள் யோசித்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல பக்குவம், நல்ல தேர்ந்தெடுக்கக்கூடிய செய்தியை சொல்லக்கூடிய அந்த மழலை குரல் சிறப்பாக இருந்தது. மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல்
இது முழுக்க முழுக்க ஒரு புதியவர்கள் ஒரு தலைப்பை எடுக்கிறாங்க. அந்த தலைப்பிலிருந்து அந்த வினாடியில் அந்த செய்திகளை நினைவுக்கு கொண்டு வந்து அதை ஒரு செய்தியாக சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய திறமை. அந்த திறமையை அல்நூர் அணியினர் சிறிய பையனாக இருந்தாலும் அந்த தலைப்புக்குள் நிற்க வேண்டும் என யோசித்து சில விஷயங்களை முன்வைத்தார். அந்த வகையில் சிறப்பாக அந்த மார்க்க செய்தியை சொல்லி மதிப்பெண்ணை வெல்லக்கூடிய அந்த அணியினருக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் 90 மதிப்பெண் கிடைக்கிறது. இரண்டாவதாக அல் அராஃப் அணியினர் மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல். ஒரு தேர்ந்த ஒரு பேச்சாளர் செய்தியை கொடுப்பதற்கும் மழலை கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த இரண்டு விஷயத்தில் அல்நூர் அணியினர் அல் அராஃப் அணியினரை விட முந்தி செல்கிறார்கள். அல் அராஃப் அணியினருக்கு 70 மதிப்பெண் கிடைக்கிறது. அடுத்ததாக அல் மாய்தா அணியினர் 50 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். அர்ராத் அணியினர் 50 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். 10 சுற்று நிறைவடைந்திருக்கிறது. 10 சுற்று நிறைவடைந்து 300 மதிப்பெண்ணோடு அர்ராத் அணியினர் 4வது இடத்தை பெறுகிறார்கள். 350 மதிப்பெண்ணோடு அல் மாய்தா அணியினர் 3வது இடத்தை பெறுகிறீர்கள். 545 மதிப்பெண்ணோடு அல் அராஃப் அணியினர் 2வது இடத்தை பெறுகிறார்கள். மிக சிறப்பாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய சிறுவன் இடம்பெற்ற அல்நூர் அணியினர் 745 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. வாங்க, பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். தேர்ட் பிரைஸ் வந்தவன் போட்டியில் பங்கேற்கிறது ஒரு பெரிய விஷயம். என்ன ஓகே, வாங்க, 2வது இடத்தை பெறக்கூடிய அணி உனக்குண்டு. ரைட், வாங்க, வெரி குட், மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெரிய பேக்கு, ஸ்கூல் பேக், நல்லா விடுங்க, நல்லா ஆர்வமாக அப்படியே வரீங்க, நல்லா பயன் பண்ண பயப்படாம, அதுவே பெரிய விஷயம்தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி இந்த ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேரத்தில் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கலாச்சாரம், எல்லா இல்லங்களிலும் இருக்கக்கூடிய அலைபேசிகள், தொலைக்காட்சிகள் இன்றைக்கு வளரக்கூடிய இளம் குழந்தைகளையும் இளம் சிறார்களையும் வேறு வழிக்கு, தவறான சிந்தனைக்கு, உலக இன்பங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தருணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் மார்க்கம் சார்ந்த பேர் இயக்கம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கிளைகள் மூலம் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பயிலக்கூடிய மக்தப் மதர்சாக்களை நடத்துகிறது. அழகிய உச்சரிப்போடு அருள்முறையை ஓதுவதற்கும் அவர்கள் மனனம் செய்வதற்கும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய மார்க்க உபதேசங்களும் மார்க்கம் சார்ந்த படிப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி இளம் வயதிலேயே மார்க்க சிந்தனையோடு உருவாக்கப்படக்கூடிய குழந்தைகள் எவ்வளவுதான் நவநாகரிக வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும், புதுமையான புரட்சிகள் என சொல்லிக் கொண்டாலும் அவர்களை வழிமாறாமல் நேர்வழிப்படுத்தக்கூடிய அந்த இறையச்சத்தை அவர்களுக்கு நாம் சிறு வயதிலே ஊட்டுவதன் மூலம் அவர்கள் எவ்வளவு சீரழிவான இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் மறுமையை பற்றி அச்ச உணர்வோடு தங்களை நேர்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இளம் சிறார்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு பெயர்களை முன்பதிவு செய்தார்கள். நம்ம அதில் தேர்ந்த சில குழந்தைகளை மட்டும்தான் தேர்வு செய்தோம். அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என தான் ஒரு பொறுப்பாளர்கள் இங்கே அழைத்து வர வேண்டும் என அவர்களுக்கு நாம் சொன்னோம். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு குழந்தை நேர்வழி பெறுவது மட்டும் சிறந்ததல்ல,
அந்த குழந்தையை பொறுப்போடு வளர்க்க வேண்டிய பெற்றோர்களும் பொறுப்பாளர்களும் மார்க்க சிந்தனையோடு இருக்க வேண்டும், அவர்களும் மார்க்க சிந்தனையை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு மாணவர்களோடு பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்காக பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக சுமார் 1 மாதத்துக்கு மேலாக பல்வேறு கேள்விகளை படித்து பல்வேறு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு இங்கு வந்து தவறான பதிலை சொல்லியிருந்தாலும் பல்வேறு மார்க்க செய்திகளை இந்த நிகழ்ச்சி தயாரிப்பதற்கு முன்பு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுத்திருப்பது மிகப்பெரிய வெற்றியாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் கருதுகின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சி ரமலான் மாதம் ஒளிபரப்பாகிறது. வீணான விஷயங்களில் பொழுதை கழிக்காமல் மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு பார்த்த லட்சோப லட்ச நேயர்களுக்கு நாம் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும், நாம் கொடுத்த ஒவ்வொரு பதிலும் அவர்களுக்கு பல்வேறு மார்க்க சிந்தனைகளையும் அவர்களுடைய தேடுதலுக்கான விடையாகவும் அது இருக்கும். இது போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துவது போல நம்முடைய கிளையில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளும் இது போன்ற ஆர்வப்படுத்தக்கூடிய, பெற்றோர்களை குழந்தைகளை ஆர்வப்படுத்தக்கூடிய மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மூலம் அவர்களுடைய மார்க்க சிந்தனை அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய, நம் அருகாமையில் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிரமம் எடுத்து கேள்விகளை தொகுத்து நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் ஆதாரமான ஹதீஸை முன்னிறுத்தி நாம் விடையை வழங்கியிருக்கின்றோம். பதில் சொல்வது மட்டும் நமது நோக்கமல்ல, இது எந்த கிரணத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இது ஆதாரமான ஹதீஸா என்பதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகு நாம் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லி இருக்கின்றோம். அப்ப இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் 500க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 500 கேள்விகள் உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் உங்களுடைய பல்வேறு மார்க்க சந்தேகங்களுக்கு தேடுதலுக்கு விடையளித்திருக்கும். அந்த வெற்றி தான், அந்த நோக்கம்தான் எங்களுடைய இலக்கு. அதை இறைவனுடைய அருளால் அதை மிக சிறந்த முறையில் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு பொருளாதார உதவியும் விளம்பரமும் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் இறைவனிடத்தில் அதிகம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் மெருகூட்டி இன்னும் பல கோணங்களில் ரமலான் மாதத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் வருவதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகம் தெரிவிங்கள். இந்த நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சிறப்படைய, ஏகத்துவ கொள்கை மக்களிடத்தில் சென்றடைய நீங்கள் அதிகம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.